டேய், கோவில 10 வயசு குழந்தைய கடத்தி ரேப் பண்ணாங்கல்ல, அதில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அப்டேட்டா? ஏன்டா 10 வயசு குழந்தைய கடத்தி கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஏதோ புது படம் ரிலீஸ் மாதிரி அப்டேட்ன்ற அறிவில்ல? நான் சொல்லலடா, எங்க கட்சிக்காரு சீனியர் இன்ஃப்ளூயன்சரு இவர் தான் சொன்னாரு. கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணப்பட்டால, அதுல ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்க. அவன் சொன்னா உனக்கு அறிவு எங்கே போச்சு? அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லடா, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கான். அது இல்லாமல் அன்னைக்கு அவங்க குடிச்சிட்டு சுயநலம் இல்லாமல் இருந்தாங்களாம். இதெல்லாம் யாரா உன்ட்ட சொல்கிறா? அந்த குழந்தையோட எதிர்த்து விட்ட அக்கா ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா கூட பேசியிருந்தாரு. ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த குழந்தையோட அம்மாவோட அலட்சியம் தான் காரணம். டேய், யாரை காப்பாற்றுறதுக்கு இப்படி பேசுகிறீங்க? இப்போ எதுக்கு அந்த குழந்தையோட அம்மா கேரக்டர் கேவலப்படுத்துறீங்க? இப்படி பேசுறது குற்றவாளிக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இல்லையா? இப்போ என்ன, அவங்க குடிக்கிறாங்க அதானே? சரி, அவங்க குடிக்கிறாங்க, சுயநினைவு இல்லாமல் இருக்கிறாங்க, அதுக்காக அவங்க கூட்டு குழந்தைய என்ன வேணால் பண்ணலாமா? அது சரியா? அது காரணம் இவங்களா? சரி, தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஆம்பளைங்க குடிக்கிறானுங்க, அவனுக்கு குடிச்சு மட்டையாயிட்டாங்கன்னா அவங்க கூட்டு குழந்தை யாராவது பண்ணால் அவன் குடிச்சு மட்டையாயிட்டான், அவனோட அலட்சியம் தான் காரணம்னு பேசுவீங்களா? ஆம்பளைக்கு அப்படி பேசாத, பொம்பளைக்கு மட்டும் அப்படி பேசுது. இப்போ அவங்க குடிக்கிறாங்க, குடிக்கல, அதெல்லாம் எதுக்கு? குடிச்சா அந்த கவர்மெண்ட் பாதுகாக்காத? என்ன சொல்ல வரீங்க? கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டால் இப்படி பாதிக்கப்பட்டவங்களை அசிங்கப்படுத்துறீங்க. நாங்கள் எங்கே அசிங்கப்படுத்தினோம்? நீங்கள் தான் அந்த கவர்மெண்ட் காரணம் சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறீங்க. நாங்கள் அப்படி சொல்லலை, நீங்கள் தான் போன ஆட்சியில் எது நடந்தாலும் கவர்மெண்ட் தான் காரணம். நீங்கள் அப்படி பேசுனீங்களே, இப்போ மூஞ்சி எங்கே வச்சுப்பீன்னு கேள்வி தான் கேட்டோம். எங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்னால இது எதுவும் பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணோம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும், போலீஸ் வந்து அதிகப்படுத்தும், சிசிடிவி கேமரா வைக்கும், அப்புறம் குற்றவாளிக்கு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்கும். இந்த போன ஆட்சியில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க, அவனுக்கு நேற்று தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுதான் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும். நீங்கள் தான் கவர்மெண்ட் காரணம் நீங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஏன் இப்படி சொல்கிறீங்க திரும்பி கேட்டதுக்கு? அந்த குழந்தையோட அம்மா பேரை கெடுக்குறீங்களே, மனுஷனாடா நீங்கள்லாம்? அப்போ இதுக்கு முன்னாடி பல குழந்தைக்கு இப்படி நடந்துச்சு, அதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா அம்மாவோட அலட்சியமா? அந்த கொலைகாரனோட கொடூர புத்தி காம வெறி கிடையாது. என்னடா பேசுகிறீங்க? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? பாவண்டா, அவங்களே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மேலும் மேலும் ஏன்டா அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி நல்லதாக சொல்லணும்னா, இந்த கவர்மெண்ட் அடுத்த 5 வருஷத்தில் இந்த மாதிரியான க்ரைமை குறைச்சி டேட்டாவோட நாங்கள் போன ஆட்சியோட இந்த ஆட்சியில் குறைச்சிருக்கோன்னு காமிச்சா நாங்களே பாராட்ட போகிறோம். ஆனால் அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணுறது நியாயமா? தயவுசெய்து கொஞ்சம் யோசிங்கடா, இதில் இப்படிலாம் பேசாதீங்கடா.